இன்று நம் பள்ளி மாணவர்களுக்கு அடையார் புற்றுநோய் மருத்துவமனையின் மூலம் நம் பள்ளி மாணவர்களுக்கு புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை வழங்கிய காட்சிகள் கேரவனில். வந்து 4000 வகையான பொருட்கள் தேவை. அந்த 4000 வகையான பொருட்கள்ல என்ன மாதிரியான பொருட்களை நம்ம பயன்படுத்தலாம், அதில் இதெல்லாம் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மெழுகுவர்த்தி தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல், அதுக்கப்புறம் ரசகற்பூரம், பூச்சிக்கொல்லி மருந்து, கார்பன் டை மோனாக்சைடு, நிக்கோட்டின், அமோனியா, யூரியா, அதுக்கப்புறம் டாய்லெட்டில் யூஸ் பண்ணுற வினாயில் ஆர்பிட்டு, வண்டிக்கு போகிற வெச்சுவல், அதுக்கப்புறம் தீக்குச்சியில் உள்ள கெமிக்கல், அதுக்கப்புறம் நெயில் பாலிஷில் உள்ள கெமிக்கல், அதுக்கப்புறம் ரோடுக்கு போகிற கார்டு. இதே மாதிரியான 4000 கெமிக்கல் கலந்தது தான் இந்த சிகரெட்டும் அந்த டொபாக்கோவும். இதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கேன்சர் வருவது கிடையாது. இதே மாதிரியான கெமிக்கலை நம்ம தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து என்ன வரும், கேன்சர்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியான ஃபுட் பேட்டர்ன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுனாலே வந்து நமக்கு வந்து கேன்சர்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆயில் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது ஒரு எண்ணெயை வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்துறது இல்லை, ரீஃபைன் பண்ணி இப்போ யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. இந்த மாதிரியான ஆயிலில் குக் பண்ண உணவுப் பொருட்கள் வந்து நம்ம உட்கொள்றதுனால நமக்கு வந்து கேன்சர் வரும். எதனால அப்படின்னா ஒரு ஆயில் வந்து ரிப்பீட்டடாக ரீசைக்கிளோ இல்லை வந்து யூஸ் பண்ணுறதுனால அது ஒரு குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வந்து ஹீட் ஆகுறதுனால என்ன ஆகுது, அதில் உள்ள கெமிக்கல் வந்து ரியாக்ஷன் ஆகி நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் ஆட் ஆகும். அப்போ அது மூலியமாக வந்து நமக்கு வந்து கேன்சர்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைதா வச்சு குக் பண்ணுறாங்க இல்லையா, பரோட்டா, சமோசா, பப்ஸு, பீஸா, பவுல்கரி, பன்னு, பிரெட்டு, மோமோஸ். இந்த மாதிரி மைதாவில் செய்யக்கூடிய ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட, குடல் சம்மந்தப்பட்ட கேன்சர்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னோட இந்த மைதாவில் செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுகர் வந்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைதாவில் செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கிறதுனால நமக்கு டைஜஷன் ப்ராப்ளமும் வரும், செரிமான பிரச்சனை வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டீயில் சுற்றி சாப்பிட்றாங்க இல்லையா, ஷவர்மா, தந்தூரி, கிரில், கபாப்லாம். இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து நம்ம அதிகமாக உட்கொள்றதுனால நமக்கு வந்து ஒரு பீடி சிகரெட் குடிக்கிறதுனால என்ன கேன்சர் வருமோ அதே மாதிரியான கேன்சர் வரும். ஏன்னா இதை வந்து நிறைய நெருப்பில் சூடு பண்ணுறதுனால அதில் உள்ள அந்த புளியோட தன்மையினால அவங்களுக்கு புற்றுநோய் வரலாம். இன்னொன்று அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபுட் கலர் இருக்குது இல்லையா, கலர் கலராக, அது மூலியமாகவும் வந்து நமக்கு வந்து கேன்சர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட்ஸில் வந்து இல்லையா, லேஸ், குட்குரே, பிங்கோ, மேட் ஆங்கிள்ஸ், வெஜ் பிரியாணி, மோட்டு பட்டு, விங்ஸு, இந்த மாதிரி எந்த விதமான உணவுப் பொருட்கள் வந்து நம்ம உட்கொண்டாலும் நமக்கு வந்து முதல்ல வரக்கூடிய நோய் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த கொதிப்பு நோய் வரும். அதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அதுக்கப்புறம் சிறுநீரக பாதையில் வந்து கல்லடப்பு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால அப்படின்னா இந்த லேஸ், குட்குரையெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா, அதில் வந்து உப்பு டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்குமா, அந்த உப்போட தன்மை வந்து நம்மளோட உடல்கள் அதிகமானதுனால நமக்கு இந்த மாதிரியான நோய்கள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான உணவுப் முறையில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். கீழே வந்து எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, மில்லட்ஸு, நட்ஸு, இந்த மாதிரியான உணவுப் பொருட்களாக நம்ம உட்கொள்றதுனால நமக்கு வேறு எதுவும் நோய்கள் வராமல் நம்மளோட உடல்கள் வந்து நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 3-5 லிட்டர் தண்ணியாவது வந்து நம்ம குடிக்கிறோம். தண்ணி எந்த அளவுக்கு வந்து நம்ம குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு எந்த விதமான நோய்களும் வராமல் பாதி நோய்கள் வந்து நம்மளால் தடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணணும், ஒரு பர்சன் வந்து ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து 5 லிட்டர் தண்ணியாவது நம்ம வந்து குடிக்கணும். அப்போதான் நம்மளோட உடல்கள் வந்து நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து ஒரு நபருக்கு பரவுமா பரவாதா? கேன்சர் வந்து ஒரு நபருக்கு மற்ற நபருக்கு பரவாது. அது வந்து ஒரு தொற்று நோய் வந்து கிடையாது. ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா
அப்புறம் ட்ரிங்க் பழக்கம் உள்ளவங்க இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். சரி பூமர் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு முடிச்சு என்ன பண்ண மாட்டோம், கீழே நம்ம தூக்கிடும். வாயில் போட்டு மென்று கீழே துப்புற பொருட்கள், வாயில் அரை கேட்குற பொருட்கள் வந்து போதைப் பொருட்கள் வராது. அது பூமராக இருக்கட்டும், சென்ட்ரபஸாக இருக்கட்டும், சைனிக்கனி, மாவா, குஸ்கா, கஞ்சா, புல்லு, கனெக்ட் பைலா, இது எல்லாமே நமக்கு போதைப் பொருட்கள்லாம் வராது. இப்போ ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு 4 காரணம். நான் ஸ்டேஜ் ஸ்மோக் பண்ணுறேன், இல்லை இன்னொருத்தவங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணாமல் கற்றுக்கிட்டேன், இன்னொன்று நமக்கு டிஃபரன்ஸ். 4 காரணம் தான் மோஸ்ட் ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிகரெட்டும் ஒரு போதைப் பொருளும் அவங்க தயாரிக்கணும்னா அதில்